ஹே எவ்ரிவன், டேட்டாபேஸில் மட்டும்தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியுமா? ஏன் நம்மளால் ப்ரௌசரில் பண்ண முடியாதா? எஸ், பண்ண முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பார்க்கலான்னா, இப்போ flipkart.com ஓப்பன் பண்ணுறேன். flipkart.com ஓப்பன் பண்ணி இப்போ நான் வந்து ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு மொபைலை சர்ச் பண்ணுறேன். ஓகே, சர்ச் பண்ணி இப்போது நான் இந்த மொபைலை ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வியூ கார்ட்லேயே எனக்கு இந்த ப்ராடக்ட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேபை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் மறுபடியும் flipkart.com ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டில் நான் பார்த்தா லாகின் பண்ணல. முன்னாடியும் நான் லாகின் பண்ணல, இப்பயும் நான் லாகின் பண்ணல. ஓகே, ஸோ பட் இப்பயும் லாகின் கேட்குது பாருங்கள். லாகின் பண்ண சொல்லிட்டு நான் லாகின் பண்ணல. பட் ஆனால் இங்கே பார்த்து நம்ம கார்ட்டில் பார்த்தோன்னா நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டில் பாருங்கள், நான் லாகின் பண்ணல. ஓகே, இதை இந்த flipkart.com வெப் ஸ்டோரேஜ் ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்காங்க இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இ-காமர்ஸ், குயிக் காமர்ஸ் அவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நான் டேப் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணாலும் எனக்கு இந்த ப்ரௌசரில் இது வரும். ஓகே, இந்த கார்ட்டில் அது கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் வெப் ஸ்டோரேஜ் ஏபிஐஸ், அதாவது நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை வச்சு இதை அச்சீவ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் விஎஸ் கோடு போயிடுறேன். ஸோ நான் இங்கே 2 ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று index.html, இன்னொன்று script.js. ஸோ அதுக்கப்புறமா கம்பேரிசனுக்கு ஒரு ஃபீச்சரும் போட்டு இது எவ்வளோ லிமிட், குக்கீஸ்க்கும் லோக்கல் ஸ்டோரேஜ்க்கும் செஷன் ஸ்டோரேஜ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோடை பார்ப்போம். ஓகே, வெப் ஸ்டோரேஜ்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 2 விஷயம், லோக்கல் ஸ்டோரேஜ் அப்புறமா செஷன் ஸ்டோரேஜ். இது ரெண்டும் தான் வெப் ஸ்டோரேஜ். ஓகேவா? குக்கீஸ் நாட் கம்ஸ் அண்டர் வெப் ஸ்டோரேஜ். குக்கீஸ் வேறு. ஓகே, குக்கீஸ் வேறு, கீப் இன் மைண்ட். குக்கீஸ் வேறு. வெப் ஸ்டோரேஜ் ஏபிஐ அப்படின்னா விண்டோலேருந்து வரும். ஓகே, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே இன்ஸ்பெக்ட் போய்க்கிறேன். இன்ஸ்பெக்ட் போய்கிட்டு இங்கே பார்த்துங்க, விண்டோ அப்படின்னு இப்போ நான் கன்சோல் போகிறேன். ஸோ விண்டோ போயிட்டு இங்கே நான் லோக்கல் ஸ்டோரேஜ்னு போட்டால் எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் வரும். ஓகே, அதே மாதிரி செஷன் ஸ்டோரேஜ் போட்டால் செஷன் ஸ்டோரேஜ் வரும். செஷன் ஸ்டோரேஜ் போட்டால் செஷன் ஸ்டோரேஜ் வரும். ஓகே, பட் ஆனால் நான் குக்கீஸ் போட்டால் குக்கீஸ் இங்கே வராது. ஓகே, ஏன் வராது அப்படின்னா குக்கீஸ் டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஓகே, குக்கீஸ் போட்டால் இங்கே வராது. ஸோ இப்போ பாருங்கள், டாக்குமெண்ட்டில் போடுறேன். டாக்குமெண்ட்.குக்கீஸ் போட்டால் குக்கீஸ் இங்கே வரும். குக்கி இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ் மட்டும்தான் வெப் ஸ்டோரேஜ் ஏபிஐ. இது 2 தான். ஓகே, ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா குக்கீஸ் பார்க்கலாம். இது 3த்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, நம்ம அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ஓகே, மோஸ்ட்லி இதை கம்பெனிஸ் ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க பிஸ்னஸ் கன்வர்ஷன் ரேட்னு சொல்லுவாங்க, அதுக்காக பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா சர்வரில் ஸ்டோர் பண்ணால் டேட்டா அவங்க பே பண்ணணும். அதனால் கிளைண்ட் மிஷின்ஸில் அவங்க ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். ஓகே, ஃபஸ்ட்டு கோட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, .set items. ஓகே, ஸோ இங்கே பேசிக்காக திஸ் மெத்தட் டேக்ஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ். ஒன்று கீ, இன்னொன்று வேல்யூ. ஓகே, இதுதான் சின்டெக்ஸ், கீ அண்ட் வேல்யூ. ஓகே, இதுதான் இது டிஃப்ரென்ஸ். கீ அண்ட் வேல்யூ பேரை தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் லோக்கல் ஸ்டோரேஜில், கமா போட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நேம் போட்டுக்கிறேன். ஓகே, நேம். ஸோ ஸ்ட்ரிங் தான் அலோவ் பண்ணோம், நேம். அதே மாதிரி நான் வேல்யூ போட்டுக்கிறேன், வேல் அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கேயும் ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு விஎஸ் கோடுக்கு போகிறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசருக்கு போகிறேன். இங்கே அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அங்கே ஒரு ஆப்ஷன், அங்கே லோக்கல் ஸ்டோரேஜ். இது லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் இங்கே பாருங்கள், நேம் வேல் எனக்கு சேவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிளேஸ் இன்னொன்று ஸ்டோர் பண்ண போகிறேன். பிளேஸ் இப்போ சென்னைன்னு போடுறேன் அப்படின்னா, இப்போ சேவ் பண்ணி இப்போ மறுபடியும் போகிறேன், இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிடுச்சு பாருங்கள், நேமும் பிளேஸும். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இல்லைப்பா, எனக்கு இந்த பிளேஸ் வேண்டாம், அதை டெலிட் பண்ண போகிறோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ். ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம செட் ஐட்டம் வச்சோம் இல்லையா, இப்போ நம்ம கிளியர்னு கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே கிளியர் ஆகிடும். இங்கே பாருங்கள்,
கிளியர்னு கொடுத்து நான் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்னா ரெண்டுமே கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள். இல்லைப்பா எனக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஒன்றே ஒன்று டெலிட் பண்ணலாம். இப்போ ஒன்று டெலிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ரிமூவ் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம எதை ரிமூவ் பண்ண போகிறோம், பிளேஸை ரிமூவ் பண்ண போகிறோம். பிளேஸ் இங்கே பாருங்கள், பிளேஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு இங்கே. ஓகே, ஸோ அதே மாதிரி நான் வந்து பிளேஸ் இல்லை, நான் நேம் ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ வேல் இருக்குது. இங்கே பாருங்கள், நேம் வந்து வேல் இருக்குது. இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பிளேஸ் இருக்குது, வேல் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் ரிமூவ் ஐட்டம்னா ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணலாம், இல்லை கிளியர்னால் எல்லாமே ரிமூவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ். இப்போ லோக்கல் ஸ்டோரேஜே வந்து ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக இது ஒரு ஸ்ட்ரிங்காக போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணோம். ஓகே, இப்போ நான் இங்கே யூசர்னு போட்டுக்கிறேன். ஓகே, யூசர்னு போட்டுக்கிட்டு இங்கே வந்து கீ நேம் வந்து வேல் இல்லை வேல். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து பிளேஸ் வந்து சென்னை அந்த மாதிரி போட்டுக்கலாம். பிளேஸ் ஸ்ட்ரிங்கில் சென்னை. ஓகே, இஷ்யூ அடிக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணலாம். லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம். ஓகே, இது வந்து யூசர் இல்லையா, அதனால் ஸ்ட்ரிங்குக்குள்ளே யூசர். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து யூசர் போட்டாச்சு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரௌசர் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட்னு இருக்குது யூசர். ஓகே, நான் முன்னாடி பிளேஸ் போட்டோம் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தோன்னா யூசர் வந்திருக்கு. யூசர் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்னு வந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலி இப்படி ஆப்ஜெக்ட்னு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னா வந்து நம்ம தப்பாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது மாதிரி அது அர்த்தம். ஏன் தப்பாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். பட் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து ஸ்ட்ரிங்காக தான் சப்போர்ட் பண்ணோம். ஓகே, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அதை ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை கால் பண்ணும்போது இந்த பிரச்சனை வரும். ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து இதை சீரியலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது சீரியலைஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஜேசான், ஸ்ட்ரிங்கிஃபை அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அப்படி பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இப்போது இதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போது நான் ஒரு வேரியபிள் இங்கே போட்டுக்கிறேன், கான்ஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ யூசர் ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுப்போமே ஒரு நேம் வச்சுக்கிட்டு இங்கே ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை. ஓகே, இந்த மெத்தட் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த யூசரை கால் பண்ணிப்பாங்க. இந்த யூசரை கால் பண்ணோம் அப்படின்னா ஓகே, அந்த யூசரை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு அது ஸ்ட்ரிங்காக கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம இதை காப்பி பண்ணி இப்போ வந்து இதை லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணிக்கலாம். லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம். இப்போ நான் இங்கே யூசராக போய் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, முன்னாடி நம்ம அப்படி தான் ட்ரை பண்ணோம். பட் நம்மளுக்கு அவுட்புட் ஆப்ஜெக்ட்னு வந்தது. ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணி நான் ப்ரௌசருக்கு போகிறேன். இப்போ பேஜை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், முதல்ல ஆப்ஜெக்டாக இருந்தது. எனக்கு வந்து வேல் இதுவும் இங்கே ஆப்ஜெக்டாக தான் ஐ மீன் முன்னாடி நம்மளுக்கு ஆப்ஜெக்டாக இருந்தது. நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ இப்போ கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எப்படி கெட் பண்ணணும் அப்படின்னா இப்போது செட் பண்ணும்போது வந்து ஜேசான் ஸ்ட்ரிங்கிஃபைன்னு போட்டு செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை வந்து கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜேசான் இன்னொரு மெத்தட் இருக்குது, ஜேசான் பார்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம அதை போட்டு கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இப்போ எப்படி நம்ம கெட் பண்ணலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து கெட் பண்ண போகிறேன். இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்க வேல்யூ கெட் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு வேரியபிள் போடலாம். ஓகே, கான்ஸ்ட் முன்னாடி என்ன போட்டிருந்தோம், யூசர் ஸ்ட்ரிங்குன்னு போட்டிருந்தோமா. இப்போ வந்து ஸ்டோர்டு யூசர் ஸ்ட்ரிங்குன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸ்டோர்டு யூசர் ஸ்ட்ரிங். ஸோ இங்கே வந்து ஜேசான் வந்து ஜேசான் பார்ஸ் போட்டுட்டு சாரி ஒரே நிமிஷம், ஜேசன் பார்ஸ் போடாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டம் அந்த நம்ம உள்ளே இருக்கிற யூசர் எடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் இங்கே யூசர் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கன்சோல் பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கே என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஜேசன் பார்சரை போடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ரிஃப்ரெஷ் பண்ணேன். நான் கன்சோல் போய் பார்க்குறேன். எனக்கு கன்சோலில் போய் பார்த்தா அவுட்புட் வருது. பட் ஆனால் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணோமோ அப்படியே அவுட்புட் வருது. நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணோம். அது ஸ்ட்ரிங்காகவே நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம மறுபடியும் வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, மறுபடியும் நான் ஒரு வேரியபிள் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே ஸ்டோர்ட் யூசர் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். இங்கே வந்து ஜேசான் பார்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த அவுட்புட் இந்த ஸ்ட்ரிங்காக வருது இல்லையா, இதை எடுத்து இதில் போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் இட் கன்வெர்டட் இன்ட்டு அந்த பழைய மாதிரி ஆப்ஜெக்ட்ஸாகவே நம்மளுக்கு கொடுத்துருவோம். இப்போ நான் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, சாரி, ஒரே நிமிஷம். நான் இதை கன்சோலில் போட்டிருக்கேன். இந்த ஸ்டோர் டேட்டா STORED, ஓகே, ஸ்டோர்டு டேட்டா. இப்போ வந்து இதை வந்து கன்சோல் போடுறேன். இங்கே பாருங்கள், இதை வந்து கன்சோல் போடுறேன். இந்த ஜேசன் பார்ஸ் போட்டு கன்சோல் போடுறேன். இப்போ சேவ் பண்ணி போகிறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து இப்போது அந்த பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மரில் வந்துருச்சு நம்மளுக்கு கீ வேல்யூ பேரா. முதல்ல வந்து இது ஃபுல்லாக ஸ்ட்ரிங்காக இருந்தது. இப்போ வந்து இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து 2 திங் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஒன் திங். செகண்ட் திங் வந்து ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஜேசான் ஸ்ட்ரிங்கிஃபை வேணும். அது நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகிடும். மறுபடியும் அங்கேருந்து கெட் பண்ணி எடுக்கும்போது வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். அப்படி எடுக்கும்போது மறுபடியும் யூசர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக தான் வரும். அந்த ஸ்ட்ரிங்காக வரத்தை வந்து நம்ம ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணுறது ஜேசன் பார்சராக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் செஷன் ஸ்டோரேஜும் எக்ஸாக்டாக சேம் தான். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அங்கெல்லாம் செஷன் ஸ்டோரேஜ்னு போட்டுக்கிறேன். நான் என்ன கீ டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். ஓகே, செஷன் ஸ்டோரேஜ் போட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக சேமாக தான் வருது, எந்த சேஞ்சஸ் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வரலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஓகே, நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் பார்த்தோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். இதுவும் சேம்னு சொன்னேன். லோக்கல் ஸ்டோரேஜும் செஷன் ஸ்டோரேஜும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரௌசரில் சைஸ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா 5 MB, அப்ராக்சிமேட்டாக 5 MB. சில ப்ரௌசரில் வந்து 10 MB வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரௌசர். ஸோ இது வந்து எக்ஸ்பைரி வந்து பார்த்தோன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் எக்ஸ்பைரியே கிடையாது. நம்ம வந்து ஒன்று டெவலப்பர்ஸாக வந்து இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்ணோம் இல்லையா. லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கிளியர் இந்த மெத்தட் போட்டால் டெலீட் ஆகும். இது ப்ரௌசரே டெவலப்பர் போடலாம். இல்லை டெவலப்பர் இதை இந்த மாதிரி கிளியர் பண்ணலை, ஹோல் வேல்யூ கிளியர் பண்ணலை, இல்லைனா வந்து ரிமூவ் ஐட்டம்னு ஒன்று போட்டோம் இல்லையா. இப்படி போட்டு இதையும் போட்டு பண்ணல அப்படின்னா அது நம்ம ப்ரௌசர்லேயே தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு flipkart.comல பார்த்தோம் இல்லையா. ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணோடனே அது போய் ஆட் ஆகிடுச்சு லோக்கல் ஸ்டோரேஜில். அது வந்து அங்கேயே தான் இருக்கும். ஓகே, அது வந்து இங்கே பாருங்கள், அதுதான் இங்கே போட்டிருக்கு. எக்ஸ்பைரி வந்து நெவர். அது எப்போவுமே வந்து அங்கேயே தான் இருக்கும் அன்டில் டெவலப்பர் ரிமூவ் பண்ணுற வரைக்கும். ஒன்று இல்லைனா வந்து ஆஸ் எ யூஸராக நம்ம அந்த ப்ரௌசர் கேட்ச்லாம் டெலிட் பண்ணுவோம் இல்லையா. லோக்கல் ஸ்டோரேஜ் கேட்ச் எல்லாமே டெலிட் பண்ணால் அது போயிடும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து சர்வரால் இந்த டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும்னா அக்சஸ் பண்ண முடியாது. அக்சசபிலிட்டி வந்து எனி விண்டோ. ஓகே, ஒரு விண்டோவில் நீங்கள் விட்டு பக்கத்து விண்டோவில் போய் பார்த்தீங்கனாலும் அதை அக்சஸ் பண்ண முடியும். எல்லா இடத்துலையுமே வந்து அதை அக்சஸ் பண்ண முடியும். இது வந்து ஆட்டோ சென்ட், இது வந்து சென்ட் பண்ண முடியாது லோக்கல் ஸ்டோரேஜ் எங்கேயுமே. ஓகே, இதுதான் லோக்கல் ஸ்டோரேஜ். சரி, அதே சேம் தான் அந்த இப்போ நம்ம பார்த்தோம் இதே சேம் கான்செப்ட் தான் வந்து செஷன் ஸ்டோரேஜும். ஓகே, லோக்கல் ஸ்டோரேஜில் என்ன பார்த்தோமோ அதே தான் செஷன் ஸ்டோரேஜில். பட் செஷன் ஸ்டோரேஜில் என்னென்னா ஒரு 2-3 விஷயம் டிஃப்ரெண்ட் ஆகும். என்னென்னா, ஸோ இங்கேயும் அதே தான் 5 MB. ஓகே, அப்ராக்சிமேட்டாக. இது டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரௌசர். எக்ஸ்பைரி வந்து டேப் க்ளோஸ் பண்ணால் இது க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே என்ன பார்த்தோம், ஒரு டேப்பில் அக்சஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டேப்பில் போய் பார்த்தாலும் அக்சஸ் ஆகும். பட் செஷன் ஸ்டோரேஜ் அப்படி இல்லை. ஒரு டேப்பில் நம்ம பார்த்துட்டு இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணால் அங்கே ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்டர்நெட் பேங்கிங்லாம் யூஸ் பண்ணிவிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறமா வந்து அது ஸ்டோர் ஆகிடும் லோக்கல் ஸ்டோரேஜில், செஷன் ஸ்டோரேஜில். பட் இன்னொரு டேபோ இல்லை ரிஃப்ரெஷோ வேறு டேபோ ஓப்பன் பண்ணால் அந்த டேப்பில் அது ஒர்க் ஆகாது. ஓகே, அதுதான். அதே மாதிரி இதுவும் வந்து சர்வரால் அக்சஸ் பண்ண முடியாது. அதே சேம் டேப் ஒன்லி, நம்ம ஒரே டேப்பில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதுவும் ஆட்டோ சென்ட் கிடையாது. ஓகே, இதுதான் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்க்கும் செஷன் ஸ்டோரேஜ்க்கும் உள்ள கீ டிஃப்ரென்சஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து குக்கீஸ் பார்க்கலாம்.
இந்த கம்பேரிசனில் குக்கீஸும் பார்த்துலாம். இங்கே லிமிட் சைஸ் வந்து 4 KB, அப்ராக்சிமேட்டாக 4 KB வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து கஸ்டமைசபிள் தான். ஓகே, நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம ஒரு டேட் செட் பண்ணுவோம், அந்த டேட் வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறமா அது எக்ஸ்பைரி ஆகிடும் பேசிக்காக. அதுக்கப்புறமா வந்து இதை வந்து சர்வர் வந்து அக்சஸ் பண்ண முடியும் இந்த டேட்டாவை. அப்புறமா வந்து இது அக்சசிபிலிட்டி, இதுவும் எனி விண்டோ. இது ஆட்டோ சென்ட் பண்ண முடியுமா? எஸ், இது ஆட்டோ சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கீ டிஃப்ரென்சஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோக்கல் ஸ்டோரேஜ் வெர்சஸ் குக்கி வெர்சஸ் செஷன் ஸ்டோரேஜ். ஓகே, இதுதான் அந்த ஃபீச்சர்ஸ். இதை வந்து பாருங்கள், இது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து குக்கீஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் சீக்கிரமாக டைப் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா டைப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இங்கே சேவ் பண்ணுறேன். ஸோ இது வேண்டாம், இது நம்ம கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி டேட் வந்து 15. நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூசர் நேம் வந்து ஜான் டோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து எக்ஸ்பைரி வந்து ஃப்ரைடே 31 December 2024. இந்த டைமில் வந்து இது வந்து எக்ஸ்பைரி ஆகணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து சேவ் பண்ணி இப்போ ப்ரௌசருக்கு போகிறேன். சேவ் பண்ணி ப்ரௌசருக்கு போகிறேன். இங்கே ப்ரௌசரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்ளிகேஷன், இது லோக்கல் ஸ்டோரேஜில் பண்ணோம் இல்லையா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, டெலிட் பண்ணிக்கிறேன். இது நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி வந்து செஷன் ஸ்டோரேஜ் பார்த்தோம் இல்லையா, அது இங்கே தான் ஸ்டோர் ஆகும். இங்கே பாருங்கள், ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதையும் டெலிட் பண்ணிக்கிறேன். லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ். நம்ம செஷன் ஸ்டோரேஜுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது வந்து நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்க்கு வந்து இங்கே செக் பண்ணோம். அதே மாதிரி செஷன் ஸ்டோரேஜ் நீங்கள் கோட் அங்கே அப்டேட் பண்ணிட்டு இங்கே தான் வந்து பார்க்கணும். இப்போ வந்து குக்கீஸ். ஓகே, இங்கே பாருங்கள், குக்கீஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், ஜான் டோ ஸ்டோர் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து டைமிங்கு, எப்போ எக்ஸ்பைரி ஆகணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இது எப்படி எக்ஸ்பைரி நம்ம பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி டேட் வந்து 15 அப்படின்னா, இப்போ நான் இங்கே 14 போட்டால் போதும், இது எக்ஸ்பைரி ஆகிடும். ஏன்னா முடிஞ்சிச்சு இல்லையா. இங்கே பாருங்கள், சேவ் பண்ணி இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே போயிடுச்சு, இங்கேருந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான், முடிஞ்ச டேட் போட்டால் போதும், அது வந்து போயிடும். ஓகே, அது வரைக்கும் ஆனால் வந்து செஷன்லேயே இருக்கும். குக்கீஸ்லேயே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து, ஸோ அது 4 KB வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே யூசர் நேம் மட்டும் போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து நிறைய வரும். ஓகே, அது அந்த மாதிரி நிறைய வந்தால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கோட் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேணுன்னா தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி வந்து பாருங்கள், ஜான் டோன்றது நான் ஒரு ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்னா, ஸோ அது அப்டேட் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஜான் டி. ஓகே, ஜான் டோ. ஸோ இதுதான் வந்து 4 KB கஸ்டமைசபிள். சர்வர் வந்து இதை அக்சஸ் பண்ண முடியும். இது வந்து எனி விண்டோ. அதே மாதிரி வந்து இது ஆட்டோ சென்ட் பண்ண முடியும். ஓகே, கைஸ், தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட் டுடே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் வந்து இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஓகே, thanks for your time. Thanks for watching. I will see you in the next one. Bye bye.